ஹாய் மக்களே வணக்கம். ஐநார் துணை சீரியல்ல நம்ம சேரன் என்ன பண்றாரு, சோழன்கிட்ட எனக்கு ஓனரோட பையனுக்கு காது குத்துறாங்கடா, அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகணும்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னா இந்த டைம்ல போய் காது யாருன்னா குத்துவாங்களா? நீ என்னடா சொல்றடா? இல்லடா அவங்க வீட்டு பழக்கப்படி இன்னதான் குத்துறாங்க. என்ன இன்னதான் இந்த டைம் தான் குத்துவாங்க. எனக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்கடா, நான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. அவசர அவசரமா போறத பார்த்து நம்ம சோழனுக்கு சந்தேகமாயிடுது. பல்லவன் கிட்ட சொல்றாரு, என்னடா வழக்கத்துக்கு மாறா எல்லா விஷயமும் அண்ணன் உல்டாவா பண்ணுது. இந்த நேரத்துல யாருன்னா காது குத்துவாங்கடா சாயந்தரம் நேரத்துல அண்ணன் பொய் சொல்லுது, ஏதோ பிளான் பண்ணி வெளியே போகுதுறான்னு சொல்லிட்டு பல்லவங்கிட்ட சொல்றாரு. அண்ணா சும்மா அடிச்சு விடாதண்ணா, அண்ணனை பத்தி எனக்கு தெரியும், உணவை நினைச்சுக்கிட்டே அண்ணனை எப்ப பார்த்தாலும் அண்ணனை சந்தேகப்பட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சோழனுக்கு அகேன்ஸ்டா பேசிட்டு இருக்கான் அந்த பல்லவன். ஏய் வாய மூடுறா, நான் எது சொன்னாலும் உனக்கு கரெக்டா இருக்கும், இப்போ புரியாது, நான் வேணா ப்ரூஃப் பண்ணட்டா. அண்ணன் இப்போ நேரா சந்தா வீட்டுக்கு தான் போகுது, சந்தாவும் அண்ணனும் எங்கேயோ வெளியே போறாங்க, இதான் பிளான்னு நான் நினைக்கிறேன். தலைவாரி ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு போகுது, இதுவே தெரியலையாடா உனக்குன்னு கேட்குறாங்க. ஆனா சும்மா இருண்ணா, இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்ப எப்போ பார்த்தாலும் உன்னோட யோசனைலாம் அடுத்தவங்க மேலே திணிக்காத. அண்ணா அதெல்லாம் இல்லை, அண்ணன் நிச்சயமா ஃபங்க்ஷனுக்கு தான் போகுதுன்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறான். உடனே சோழன் இல்லை, என்ன பெட் கட்ட பார்க்கலையா, 500 பெட்டுடா, நீ ஒன்றா பாரு, நம்ம 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். அண்ணன் கண்டிப்பாக சந்தா வீட்டுக்கு தான் போவோம், அவங்க 2 பேர் பாரு ஜாலியாக வெளியே தான் கிளம்பி போயிருப்பாங்க, கண்டிப்பாக போவாங்க. அன்னைக்கு பீச்சுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு என்ன வெளியே போவாங்க, நீ ஒன்றா பாருன்றாங்க. ஆனால் முழு நம்பிக்கை இல்லை பல்லவனுக்கு. இருந்தாலும் காசு தரேன் பெட்டுனோடனே உடனே அவன் கிளம்பி போகிறான். போய் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நிற்கிறாங்க, சந்தா வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஆனால் பல்லவன் கேட்குறான், என்ன நம்ம நின்றுட்டோம், அண்ணன் வரவே இல்லைன்னு. ஏய் முட்டாள் மாதிரி யோசிக்காத, நம்ம காரில் வந்துட்டோம், அண்ணன் சைக்கிளில் தான் வரும், இனிமேல் தான் வரும் பாருன்னு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ரொம்ப ஷாக்குங்க. இவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாரு, நம்ம சேர அங்கே நிற்கிறாரு சந்தா வீட்டில். சந்தா வீட்டில் கதை தட்டுறாரு. சந்தா வந்துடுறாங்க, 2 பேரும் உள்ளே போய்ட்றாங்க. அதோடு வெளியே வரல. அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. இவங்க 2 பேரும் வெளியே தேவடு காத்துட்ருக்காங்க. என்னடா 1 மணி நேரம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்க டீ சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு ஜாலியாக வெளியே வராங்க. நீ சொன்னது கரெக்டு தானே, நம்ம அண்ணன் பாரு இந்த வேலைலாம் பண்ணிகிட்ருக்கு, பார்த்தா நம்பவே முடியல, இவ்வளோ வேலை திட்டுத்தனெலாம் பண்ணுது பார்த்தியா, வட்ட வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் உடையில் விட்டுட்ருக்காரு. இதை சோழன் சொன்னால் இதுதாண்டா சோழன் நம்பணுன்றது சோழனுக்கு தெரியும்டா யார் யார் எப்படின்ட்டு. ஆனால் யார் நம்புறீங்க, என்ன தான் எதனான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தியா அண்ணன் ஊருக்கு தான் உபதேசம், அது என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கு பார்த்தியா, சீக்கிரமாக ஒரு நல்ல நாள் பார்த்து சந்தாக்கும் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்டா, அப்போ தானே அந்த பிரச்சனைக்கெலாம் ஒரே வழின்னு சொல்லிட்டு பல்லவங்கிட்ட சோழன் சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க ரொம்ப நேரம் கழிச்சு வரல, இவனுக்கு டவுட் ஆகிடுது. என்ன மன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களோன்னு பேசிட்டு அண்ணா தப்பாக பேசாதுண்ணா, ஏன்னா இப்படி பண்ணுற அப்படின்னா, எனக்கு வயிற்றுச்சல் கம்னுடா, நீ வேற, அவன் வயிற்றுச்சல் அவனுக்கு தான் தெரியும், உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சோழன்கிட்ட பல்லவன் பேசிகிட்டு இருப்பாரு. இதுக்கேற்ற மாதிரி 2 பேரும் நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு அழகாக வெளியே வராங்க. வெளியே என்ன பண்ணுறாங்க, டபுள்ஸ் பற்றியா நான் சொன்னேன், நம்மள எல்லாம் பல்லவா பற்றியா அண்ணன் கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. சந்தாவும் சேரன் கூட இருக்கிறத ரொம்ப விரும்புகிறாங்க. அவங்களும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. அவருக்கு தேவையான சமைச்சு கொடுத்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்காங்க நம்ம சந்தாவும் சேரனும். இதை பார்த்து போங்க வர்றாரு நம்ம சோழன். இங்கே நம்ம நடேசன் பாட்டு கேட்டு ஜாலியாக இருக்காரு. மருமகளை பார்த்துட்டு என்ன இப்போ தான் வரியான்னு கேட்குறாரு. அவங்கள மாமனார் நல்லா விசாரிக்க, என்ன சாப்பிட்டீங்களான்ட்டு. சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டேன்னு 2 பேரும் பாசத்தை பரிமாறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன போர் அடிக்கலையா, சீக்கிரமாக வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு. ஆமாம் வேலை இல்லை, அதனால் சும்மா நானே வெட்டி ஆஃபீஸர் தானே, எனக்கு என்ன வேலை இருக்குது. அந்த பாண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம நடேசனுக்கும் நம்ம நிலாவுக்கும் நல்ல பாண்டிங்காக தான் இருக்குது. நிலாவும் நல்லா ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அன்பாவும் அக்கறையாக விசாரிக்கிறாங்க, என்ன சாப்பிட்டீங்களா, தூங்கலையா, தண்ணி குடிங்க, மாத்திரை போடுங்கன்ட்டு நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. இவர் தயவு செஞ்சு எடுத்து சொல்லலாம் சோழனை பற்றி. அம்மா நீ எல்லாரு மேலேயும் அக்கறையாக இருக்க, ஏமா சோழன் மேலே மட்டும் அக்கறை இல்லாமல் இருக்க, உனக்குன்னு ஒரு லைஃப் தேவை தானே, நீ சீக்கிரமாக சோழனுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லு, இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் தூக்கி குப்பையில் போடுமா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை தேவை, எங்களுக்கும் ரொம்ப துணையாக இருக்குது, நீ வந்ததால தான் எல்லாமே மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நடேசை எப்போ சொல்ல போகிறாரு தெரியல. மனசு விட்டு நடேசை நிலா கிட்ட பேசினா நிலா மனசும் மாறும் கண்டிப்பாக அவங்க யோசிப்பாங்க பெரியவர் இது சொல்கிறாருன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னதான் கோவமாக இருந்தாலும் நிலா வீட்டில் முழுசாக தலை முழுவிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும் அவள் கோர்ட்டு கேஸ்ன்னு அப்ளை பண்ணியிருக்கான்னு. இதை வீட்டில் சொல்லி நம்ம பொண்ணுக்கு என்ன பிரச்சனை தெரியலையே, பொண்ணை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏன் நிலா அம்மாவுக்கு அந்த யோசனையே இல்லை. இதான் சாக்கு வச்சு அவங்க அப்பனும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, நம்ம பொண்ணு அவங்க கூட வாழ விருப்பம் இல்லை போல், அதனால் நம்ம போய் அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அப்படியே முழுசாக தண்ணி தெளித்து விட்டாங்களா என்னன்னு தெரியல. நிலா இங்கேயே அடைக்கலம் ஆயிட்டாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.